சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. சோழ மாமன்னர் ஒரு ஆணையிட்ட பிறகு அந்த கடமையை நிறைவேற்றுவதை விடுத்து வரப்போகும் காதலியை அருகிலிருந்து வரவேற்பதுதான் முக்கியமானது என்று கருதுகிறீர்களா? அது தவறு என்று உணர்த்துவதற்காகத்தான் இதையெல்லாம் சொன்னேன். காதலா கடமையா? காதலுக்காக மன்னர் ஆணையை புறக்கணிப்பதா, கடமைக்காக காதலியின் வருகையை புறக்கணிப்பதா என்றால் சோழ மாமன்னரின் ஆணைக்கு மேலானது எதுவும் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். அவர் உறையூருக்கு போ என்று சொன்னாலும் சரி, உலகத்தின் எந்த மூலைக்கு போ என்று சொன்னாலும் சரி, உடனே அதை நிறைவேற்றுகிறேன் என்று நீங்கள் புறப்பட வேண்டும். அதுதான் உங்களை தளபதியாக இந்த உன்னத நிலையை உங்களுக்கு அளித்த மாமன்னருக்கு நீங்கள் காட்டும் நன்றி. அதை விடுத்து போவதா வேண்டாமா, போகத்தான் வேண்டுமா என்றெல்லாம் யோசிக்க தொடங்கிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் ராஜ விசுவாசமே இல்லாதவர் என்று நானே உங்களை விட்டு விலகிச் சென்று விடுவேன். இல்லை முத்துநகை, இல்லை. நான் யார், என் கடமை என்ன என்பதை நீங்கள் தெளிவாக புரிய வைத்து விட்டீர்கள். மாமன்னரின் ஆணையை விட மகத்தானது எதுவும் இல்லை. காதலை விட கடமைதான் பெரியது என்று உணர வைத்து விட்டாய். இனி எனக்கு ஒருபோதும் இத்தகைய குழப்பம் வராது. அப்படி சொல்லுங்கள். பரிவாதனை வந்தால் வரட்டுமே, நாங்கள் எல்லாம் உடன் இருந்து அவளை உபசரிக்க மாட்டோமா? அவள் உங்களை பற்றி கேட்பதென்றால் என்னிடம் தானே கேட்பாள். நான் அவளுக்கு நிலைமையை விளக்கி சொல்கிறேன். அவளது காதலரான தாங்கள் ராஜ விசுவாசத்தில் சிறந்தவர் என்பதை அறியும் போது அவள் மகிழத்தானே செய்வாள். ஆம், உண்மைதான். பரிவாதினி அப்படித்தான் இருக்க வேண்டும். ராஜகுமாரியான அவளுக்கு ராஜ விசுவாசத்தின் மகத்துவம் நன்றாக புரியும். இது எங்கள் காதலை சோதிக்க இயல்பாக ஏற்பட்டிருக்கும் ஓர் நிகழ்ச்சி. எங்கள் காதல் உறுதியானதா என்று எங்களை நாங்களே பரிசோதித்துக் கொள்ள தரப்பட்டிருக்கும் ஓர் அரிய வாய்ப்பு. என் மீது பரிவாதனை கொண்ட காதல் உண்மை என்றால் என் பொருட்டு அவள் இங்கே சில நாள் காத்திருக்கட்டுமே. சில நாள் என்ன பார்த்திபன், வாழ்நாள் முழுவதும் காதலனுக்காகவே காத்திருந்து காண முடியாமலே போய்விட்ட மங்கையர் பலர் உண்டு. போருக்கு காதலனை அனுப்பிவிட்டு அவன் திரும்பி வருவானா வரமாட்டானா என்று தவித்துக் கொண்டிருக்கும் பெண்களும் பலர் உண்டு. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் காத்திருத்தல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. சோழ நாட்டுக்கு உங்களை அனுப்பிவிட்டு சேர நாட்டில் இவ்வளவு காலம் காத்திருந்த பரிவாதினி இங்கு வந்து சில நாட்கள் காத்திருக்கட்டுமே. சரியாக சொன்னாய் முத்துநகை. சோழ நாட்டின் தளபதி என்ற பெருமையை பெற்ற நான் ஒரு கணத்தில் என் நிலையை மறந்து கலங்கி நின்று விட்டேன். இனி இந்த பார்த்திபன் தன் கடமையிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டான். சோழ மன்னரின் ஆணைக்கு மாறாக எதையும் சிந்திக்க மாட்டான். இப்பொழுதே சென்று உறையூர் புறப்படுவதற்கான பணியை தொடங்குகிறேன். வருகிறேன். ஆகட்டும். தாமரை, என்னவாயிற்று? ஏன் நின்று விட்டாய்? கடற்கரையோரமாக நடந்துவிட்டு வரலாம் என்று சொன்ன நீங்கள் நடந்து கொண்டே இருக்கிறீர்களா? என்னால் உங்கள் வேகத்திற்கு ஈடு கொடுத்து நடக்க முடியவில்லை. அடடா, நான் அதை உணரவே இல்லையே. நான் ஒருத்தி உங்களோடு வருகிறேன் என்பதே தங்களுக்கு நினைவிருப்பது போல் தெரியவில்லையே. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஏன் நினைக்கிறாய்? எனக்கு உன்னை தவிர வேறு சிந்தனையே கிடையாதே. இப்படி சொல்பவர்தான் தன்னை மறந்து அவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருந்தீர்களா? நீ சொல்வது உண்மைதான் தாமரை. என் வாழ்க்கையில் நடந்த ஏதேனும் முக்கியமான விஷயத்தை சிந்திக்க தொடங்கிவிட்டால் நான் என்னை மறந்து இப்படி நடப்பேன். அப்படி சொல்லுங்கள். அப்படியானால்
இப்பொழுது நீங்கள் அந்த முக்கியமான விஷயத்தில் தொடர்புடைய ஏதோ ஒரு இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்கிறீர்கள், அப்படித்தானே? சரியாக புரிந்து கொண்டாய். சொல்லுங்கள். உங்களோட மனம் விட்டு பேசி வெகு காலம் ஆகிறது. இந்த நேரத்தில் பேசலாம் என்றுதான் ஆர்வமாக வந்தேன். சொல்லுங்கள். தாமரை, உனது அண்ணியார் மரணமடைந்த நேரத்தில் அவரை பார்ப்பதற்காக சோழ நாட்டுக்கு புறப்பட்ட நீ என்னையும் விடுவித்து அழைத்துச் சென்றாயே, அது உனக்கு நினைவிருக்கிறதா? அதை எப்படி என்னால் மறக்க முடியும்? அன்னையினும் மேலாக அன்பு காட்டி என்னை வளர்த்த அண்ணி சோழ நாட்டு அரண்மனையில் சடலமாக இருக்கிறார் என்று அறிந்த பின் நான் போகாமல் இருக்க முடியுமா? ஆனால் அந்த செந்தலையார் அங்கே போகக்கூடாது என்று என்னை தடுத்தார். அந்த நேரத்தில் சிறையில் இருந்த உங்களிடம் அதை சொல்ல அக்கா அக்கா என்று நீங்கள் கதறினீர்களே, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. பாண்டிய நாட்டின் படைத்தலைவரான நீங்கள் சோழ நாட்டின் மன்னரை காப்பாற்ற முயன்று எனது அண்ணனால் சிறைப்பிடிக்கப்பட்டீர்கள். அப்படிப்பட்ட தாங்கள் முத்து கூற்றத்தின் வேளிர்குடியை சேர்ந்த என் அண்ணிக்கு எப்படி தம்பியாக இருக்க முடியும் என்று குழப்பமடைந்தேன். அப்போதுதான் தாங்கள் முத்து கூற்றத்தில் என் அண்ணியின் பாசமிகுந்த தம்பியாக பிறந்து வளர்ந்தவர் என்று தெரிந்தது. அந்த நேரத்தில் நான் எங்கள் முத்துக்கூற்றம் ஓர் பேரரசரால் தாக்கப்பட்டதையும் நானும் அக்காவும் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி வந்ததை பற்றியும் அப்போது சொல்லியிருந்தேனே, அதுவும் உனக்கு நினைவில் இருக்குமே? நன்றாக நினைவிருக்கிறது. உங்கள் அக்கா உங்கள் இருவரையும் துரத்தி வந்த வீரர்களிடமிருந்து உங்களை காப்பாற்ற ஒரு குழியை தோண்டி அதில் உங்களை இருக்க செய்துவிட்டு தான் அங்கிருந்து தப்பிப்பதற்குள் அவர்களிடம் பிடிபட்டதையும், அந்த நேரத்திலும் அந்த வீரர்களால் இழுத்து செல்லப்பட்ட நிலையிலும் உங்களை பார்த்து அங்கேயே இரு, வெளியே வந்துவிடாதே என்று ஜாடை செய்ததையும் கண் முன்னே காண்பது போல் விவரித்தீர்களே. அன்று அந்த வீரர்களால் இழுத்து செல்லப்பட்ட அக்கா என்ன ஆனாரோ என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் எங்கள் மர மாளிகையில் என் அண்ணன் இருங்கோவேளின் மனைவியாக அவரை பார்த்து திகைத்து போனதாக சொன்னீர்களே. அன்று நாம் பேசிக்கொண்ட அனைத்தையும் ஒவ்வொன்றாக இன்றுதான் நடப்பது போல் நீ சொல்வதை பார்க்கும் போது உன் நினைவில் நீண்ட காலமாக அவையெல்லாம் நிழலாடிக் கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. உண்மைதான். அவையெல்லாம் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தில் கல்வெட்டாய் நிலைத்திருக்கும் நிகழ்ச்சிகள் அல்லவா? உங்களையே நினைத்துக் கொண்டிருக்கும் எனக்கு அவையெல்லாம் நினைவிலிருந்து மறந்து போகுமா? தாமரை, இதை கேட்கும் போது என் உடல் சிலிர்க்கிறது. சின்னஞ்சிறு பிள்ளையான நான் அன்று அக்காவை பிரிந்து தன்னந்தனியாக நின்ற போது என்னை ஓர் மூதாட்டி கண்டார். என் அக்கா பெருந்தேவிக்கு உறுதுணையாக இருங்கோவேள் வந்தது போல எனக்கு உறுதுணையாக வந்த அந்த மூதாட்டி மீனவர் குலத்தை சேர்ந்தவர். ஓலை குடிசையில் மிக எளிய நிலையில் வாழ்ந்த அந்த தாய் பாசத்தை கொட்டி என்னை வளர்த்தார். அப்படி அந்த தாயால் வளர்க்கப்பட்ட தாங்கள் எப்படி பாண்டிய நாட்டின் அமைச்சர் அறிவுடை நம்பியின் மகனாக வந்து சேர்ந்தீர்கள்? அதை கேட்டால் நீ மிகவும் ஆச்சரியப்படுவாய். வேறு யாரோ வந்து என்னை அங்கு கொண்டு செல்லவில்லை. அந்த மீனவ தாயே என்னை பற்றி நன்றாக புரிந்து கொண்டு அரண்மனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். எப்படியோ மன்னரை சந்தித்து என்னை பற்றி சொல்லியிருக்கிறார். மன்னர் இரக்கம் கொண்டு என்னை அமைச்சர் அறிவுடை நம்பியிடம் தந்து வளர்த்து ஆளாக்கும்படி கூறியிருக்கிறார். அவ்வளவுதான். ஒரே நாளில் குடிசையில் வாழ்ந்த நான் அரண்மனைக்கு வந்துவிட்டேன். எனது வளர்ப்பு தந்தையான அமைச்சர் அறிவுடை நம்பி எனக்கு கல்வியும் வீர விளையாட்டுகளும் பயிலும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். மாமன்னர் அதற்கு துணை நின்றார். நீங்களும் நானும் வாழ்வில் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டோம். இப்பொழுது நாம் எங்கே செல்கிறோம்? நமது திருமணத்திற்கு பிறகு உன்னை என்னை வளர்த்த தாயிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக நாம் இப்பொழுது கொற்கைக்கு வரும் வாய்ப்பு கிடைத்துவிட்டது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு உன்னை அவரிடம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றுதான் இங்கு அழைத்தேன். இப்போது நாம் அவரை காண்பதற்காகத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியா? தாங்கள் இதை முதலிலேயே சொல்லி இருக்க கூடாதா? ஏன்? அவருக்கு என் அன்பு காணிக்கையாக அளிக்க ஏதேனும் ஒரு பொருளை கொண்டு வந்திருப்பேனே. எல்லா பொருளுக்கும் மேலான ஒன்றை நான் கொண்டு செல்கின்றேனே. என்ன? என் உயிரிலும் மேலான உன்னை. வா தாமரை.
அம்மா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பூ தொடுத்துக் கொண்டிருக்கிறேன். பூ அங்கே இருக்கிறது, நார் உங்கள் கைகளில் இருக்கிறது. அது எப்படி உங்களால் வெறும் கையை அசைத்தே பூ தொடுக்க முடிகிறது? என்ன? எனக்கு புரிகிறதம்மா. மனம் எதையோ அசை போடும்போது கை அசைவது பற்றி நமக்கு புரிவதில்லை. உண்மைதான் கிளிவளவா, என் மனம் இங்கே இல்லை. எங்கே இருக்கிறது என்று நான் சொல்லட்டுமா? சொல் பார்ப்போம். பாண்டிய நாட்டில் இருக்கும் மலர்கொடியிடம் இருக்கிறது. அவள் இங்கு வந்திருந்தால் இந்த பூவை தொடுத்து மலர்கொடியின் கூந்தலில் வைத்து அழகு பார்க்கலாம். ஆனால் இப்போது அதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டதே என்று நினைக்கிறது. உண்மைதான் கிளிவளவா. அம்மா, சேர நாட்டில் சிறைப்பட்ட பாண்டிய இளவரசர் பாதுகாப்பாக வந்து சேர வேண்டும். அவரும் மலர்கொடியும் நலமாக பாண்டிய நாட்டிற்கு சென்று தங்கள் புது வாழ்வை தொடங்க வேண்டும் என்றுதானே தவித்துக் கொண்டிருந்தோம். இப்போதுதான் அது நடந்துவிட்டதே. இன்னமும் ஏன் அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆம், நீங்கள் மலர்கொடியை பற்றியே சிந்திக்க சிந்திக்க அந்த எண்ணத்தின் ஈர்ப்பு அவள் அங்கிருந்து கணவரை விட்டு பிரிந்து வரும்படி செய்துவிடும். வேண்டாம் கிளிவளவா, வேண்டாம். என் மகள் அங்கேயே நலமாக கணவரோடு இணைந்து வாழட்டும். பாண்டிமாதேவி என்னை விட அதிக அன்பு காட்டி எல்லாவற்றையும் செய்வதாக மலர்கொடியை என்னிடம் சொன்னாள். நாளுக்கு ஒரு மலராக சூடி மகிழ்வதாகவும் என்னிடம் குறிப்பிட்டாள். பிறகென்னம்மா, என் தங்கை தன் கணவரோடு இனியாவது அமைதியாக வாழட்டுமே. இளவரசி, வணங்குகிறேன் மகாராணி. அமைச்சரே, ஏன் இந்த பதற்றம்? எதற்காக இவ்வளவு அவசரமாக வருகிறீர்கள்? நல்ல செய்திதான் மகாராணியாரே. அதை உடனே தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் தான் விரைந்து ஓடி வந்தேன். சரி, என்னவென்று சொல்லுங்கள். பாண்டிய நாட்டிலிருந்து மடல் வந்திருக்கிறது. மன்னரிடம் தர வேண்டியது என்றாலும் அவர் இங்கு இல்லாததால் தங்களிடம் தர வந்தேன். தங்களுக்குத்தான் தெரியுமே, மன்னர் உறையூர் சென்றிருப்பதால் பல பொறுப்புகளை என்னிடம் தந்துள்ளார். பாண்டிய நாட்டிலிருந்து வந்த மடல் என்றால் தாங்களே மடலை பிரித்து செய்தியை படித்திருக்கலாமே. அப்படி படித்து அதில் உள்ள செய்தியை அறிந்ததால் தான் அதை பற்றி உடனே உங்களிடம் பேச வேண்டும் என்று இங்கு விரைந்து வந்தேன். அப்படியானால் அது மிகவும் முக்கியமானதாகத்தான் இருக்க வேண்டும். அது என்னவென்று சொல்லுங்கள். பாண்டிய நாட்டிற்கு ரோமாபுரி தூதுவன் வரும் நாள் உறுதி செய்யப்பட்டு விட்டது. அப்படி அந்த தூதுவன் வரும் நேரத்தில் சோழ மாமன்னரும் அங்கு இருந்தால் நல்லது என்று நினைக்கிறார் பாண்டிய பேரரசர். அகஸ்ட சீசரிடமிருந்து என்ன செய்தி கொண்டு வருகிறார் என்பதைக் கண்டு அதற்கேற்ப எப்படி செயல்பட வேண்டும், என்ன செய்தி அனுப்ப வேண்டும் என்பதையெல்லாம் சோழ மன்னரின் ஆலோசனையை பெற்று அதற்கேற்ப செயல்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆஹா, பாண்டிய மன்னருக்கு எவ்வளவு பரந்த உள்ளம்! அகஸ்ட சீசர் பாண்டிய நாட்டிற்கு தனது தூதுவனை அனுப்புவது பாண்டிய மன்னருக்கு தரப்படும் தனிப்பட்ட கௌரவம். பாண்டிய நாட்டை பற்றி அறிந்திருக்கும் அகஸ்ட சீசருக்கு தமிழகம் சேர சோழ பாண்டியர் எனும் மூவேந்தர்களால் ஆளப்படுகிறது என்பது தெரியாதா? எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? சேர நாடு இரண்டாக பிளவுபட்டிருப்பதால் அதன் தகுதியை வேண்டுமானால் அகஸ்டஸ் சீசர் குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம். ஆனால் இன்று மூவேந்தருள் முதன்மை பெற்று விளங்குவது நம் சோழநாடுதான் என்பதும், குடிமன்னர் மூவருள்ளும் வடதிசை வரை சென்று இமயத்தையே வெற்றி கொண்டதும் சோழ மன்னர்தான் என்பதும் எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? கடல் கடந்த நாடுகளிலிருந்து வருபவர்கள் அங்கெல்லாம் சோழ மன்னனின் புகழ் எந்த அளவிற்கு பரவியிருக்கிறது என்பதை விரிவாக சொல்லியிருக்கிறார்களே. அப்படி இருந்தும் அகஸ்ட சீசர் ஏன் குறிப்பாக பாண்டிய நாட்டிற்கு தூதுவரை அனுப்புகிறார்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. அதையும் நானே சொல்கிறேன். அகஸ்டஸ் சீசர் எல்லா நாட்டு வரலாறுகளையும் அந்தந்த நாட்டைச் சேர்ந்த மொழி வல்லுநர்களைக் கொண்டு கேட்டறிபவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி பார்த்தால் மூவேந்தருள்ளும் முதன்மையானவர்கள் பாண்டியர்கள்தான். இரு பெரும் பிரளயங்களையே கடந்து வந்தவர்கள் பாண்டியர்கள்தான். அதிலும் இன்று பாண்டிய நாட்டை அரசாளும் பெருவழுதி பாண்டியர் போரற்ற அமைதியான ஆட்சியை நடத்துபவர்.
அகஸ்டஸ் சீசரும் அக்டேவியஸ் என்ற பெயரில் ஜூலியஸ் சீசரோடு இருந்து அவர் நடத்திய பல போர்களில் பங்கு கொண்டவர்தான் என்றாலும் இன்று அகஸ்டஸ் சீசராக முடிசூட்டிக் கொண்டது முதல் அமைதியான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் சேர்ந்துதான் பாண்டிய நாட்டிற்கு தூதுவரை அனுப்ப வேண்டும் என்ற சிந்தனை அவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் பாண்டிய மன்னருக்கு கிடைத்த பெருமை நமக்கு கிடைத்ததாகும். ஆனால் பாண்டிய மன்னர் அதை தனக்குரியதாக மட்டும் எண்ணாமல் அவர் நம்மையும் சேர்த்து இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். அதற்காகத்தான் அந்த தூதுவன் வரும் நேரத்தில் தந்தையாரும் அங்கு இருக்க வேண்டும் என்று அழைப்பு அனுப்பியிருக்கிறார். அவசியம் உன் தந்தையார் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அங்கு செல்ல வேண்டும். அது பாண்டிய மன்னரை மட்டுமல்ல, ரோமாபுரி தூதுவனையும் கௌரவப்படுத்தியதாகும். அம்மா, உங்கள் கருத்து மிகவும் பொருத்தமானதுதான். இந்த நேரத்தில் தந்தையார் சோழ நாட்டில் இல்லாமல் பாண்டிய நாட்டிற்கு செல்வதை நிச்சயம் விரும்ப மாட்டார். ஏன் இப்படி சொல்கிறீர்கள் இளவரசே? சேர மன்னர் இரு நாடுகளுக்கும் இடையில் நடந்ததையெல்லாம் மறந்து நம் நட்பை நாடி வருகிறேன் என்று கூறியிருக்கிறார். அவர் எந்த நேரத்திலும் புறப்பட்டு இங்கு வரக்கூடும். இந்த முறை சேர மன்னர் மட்டும் தனியாக வரவில்லை, தன் மனைவி, மகள் ஆகியோரையும் அழைத்து வருகிறார். நாம் கரிகாலரின் மருமகனை சிறைப்பிடித்ததற்கு பழிவாங்க நம்மையோ நம் மகளையோ சிறைப்பிடித்து வைத்தால் என்ன செய்வது என்ற சிறு சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டிருந்தாலும் இப்படி வருவாரா? சோழ மன்னர் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாகத்தானே தன் குடும்பத்தோடு வருகிறார். இந்த நிலையில் தந்தையார் எங்கிருந்து அவர்களை வரவேற்று உபசரிக்காமல் அங்கு சென்று விட்டால் அவர் இவரை பற்றி என்ன நினைப்பார்? பெருவழுதி பாண்டியர் இப்போது தந்தையாரின் சம்பந்தி. அவருக்கு சமாதானம் சொல்லிக் கொள்ளலாம். சேர மன்னர் விஷயம் அப்படியல்லவே. முன்பு நடந்தது போன்ற சங்கடங்கள் எதுவும் இந்த முறை நேராமல் பார்த்துக் கொள்ள வேண்டுமே. இதையெல்லாம் இப்போது நானாக சொல்லவில்லை, தந்தையார் சொல்லிவிட்டு சென்றதைத்தான் நான் கூறுகிறேன். அவர் மனம் முழுவதும் அவர்கள் வருகையிலேயே மூழ்கியிருப்பது எனக்கு நன்றாக தெரியும். அதற்காகத்தான் நான் இப்படி சொல்கிறேன். தாங்கள் சொல்வது சரிதான். அதனால் மன்னரின் நிலை பற்றி தாங்களே மடல் எழுதி பாண்டிய நாட்டிற்கு அனுப்பிவிடுங்கள். இளவரசே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. சொல்லுங்கள். மாமன்னர் அங்கு போகாவிட்டால் பரவாயில்லை. சோழ நாட்டின் சார்பாக யாரையாவது பாண்டிய நாட்டிற்கு அனுப்பி வைக்கலாம் அல்லவா? பாண்டிய மன்னருக்கு அது மகிழ்ச்சி அளிக்கும். ரோமாபுரி தூதுவனுக்கும் தமிழரின் ஒற்றுமையை பறைசாற்றுவதற்கான அடையாளமாகவும் அது விளங்கும். அதுவும் சரிதான். யாரை அனுப்புவது என்பது பற்றி தந்தையார் உறையூரிலிருந்து வந்தவுடன் கலந்து பேசி விரைவில் தீர்மானிப்போம். தந்தையார் வரும் வரை காத்திருப்போம்.